ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யால் பேக்ஸ். இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி. டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிவிட்டு 6 எக்ஸ் கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஃபோமி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணு. ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகரை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது தான் நல்லா பீட் ஆகும், இல்லைன்னா அடியில் போய் செட்டில் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி நல்லா காஃபி கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் அது கூட சேர்ந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ளோரை நம்ம பீட்டர்னால் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ரௌனி ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம அதை சலிச்சு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நீட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டின் சைஸில் ஊற்றி அதை ஃபுல்லாக எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நீட்டாக எல்லாம் இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் மேலே கிரிங்கிள் டாப் கரெக்டாக வரும், இல்லைன்னா ப்ரௌனிக்கு கிரிங்கிள் டாப் வராது. மேலே ஃபுல்லாக நட்ஸ் தூவி விட்டாச்சு. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா பேட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது தீஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறோம். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌனி இப்படி தான் கிரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. 30 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு அழகாக பேக் பண்ணி, அவங்க ஓரளவுக்கு ஸ்மால் பீசஸாக தான் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேப்பரில் பேக் பண்ணிவிட்டால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பீஸாக எடுத்து நீட்டாக பேக் பண்ணி அதை தனியாக சீல் பண்ணியாச்சு. அதை அழகாக பேக் பண்ணியாச்சு. இது முட்டை மிட்டாய், சில சீஸ் கப் கேக்ஸ், அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரௌனிஸ், இது எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நீ எல்லாத்தையும் கார்ட்போர்ட் பாக்ஸில் நம்ம அடுக்கணும். அப்படியே ஈவனாக ஒரு ப்ரௌனிஸாக அழகாக அடுக்கணும். அப்போ தான் நம்ம டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பத்திரமா சேஃபாக ப்ரௌனியை நம்ம கொடுக்க முடியும். நம்ம வேறு ஏதாச்சும் கொடுத்துட்டோம்னா டேமேஜ் ஆயிரும் கேக்குங்காட்டி. அதனால் நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் ப்ரௌனிஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரௌனிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். வேப்பூர் சரௌண்டிங்ஸ்க்கு பர்த்டே கேக்ஸ் மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இல்லை வேறு கப் கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம கொரியர் பண்ணுறோம். யாருக்காச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.